கூடுற பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. பத்தலை தெரியுதா? நம்ம எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து தட்டு வடை தான் செய்ய போறோம். தட்டு வந்து பார்த்தோன்னா சில ஊர்ல வந்து பார்த்தோன்னா நிப்பேட்டுன்னு சொல்லுவாங்க. நிப்பேட்டு தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டி வச்சுக்கலாம். பெரிய சட்டி வச்சு ஒரு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா 1 லிட்டர் அளவுக்கு பிடிக்கும். நம்ம இதில் 3 லிட்டர் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்னென்ன பொருள் தேவை மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. அரிசி மாவு, மிளகாய், மிளகு, சால்ட்டு, கடலை எடுத்துருக்கு, பூண்டு, பொட்டுக்கடலை, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஓரளவுக்கு குறகுறப்பாக அரைச்சிக்கணும். நல்லா மையாட்டாமல் குறகுறப்பாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்கணும் பாருங்கள். தண்ணி பாருங்க நம்மளுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிராம் அளவுக்கு. நம்ம குறகுறப்பாக அரைச்ச காஞ்ச மிளகாயை போட்டுக்கலாம் 100 கிராம் அளவுக்கு. மிளகு ஒரு 20 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். நடக்கடலை ஒரு 300 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு 300 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். அரிசி மாவு ஒரு 2.5 கிலோ அளவுக்கு போட்டுக்கலாம். அப்படியே லைட்டாக கிண்டிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க நம்மளுக்கு நல்லா உண்டை கூடுற பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. பத்தலை தெரியுதா? நம்ம வேற பாத்திரத்தை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெறுவெறுப்புல. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கணும் பாருங்க. பாருங்க நல்லா பிணைஞ்சாச்சு. நம்ம சிறுசா உருட்டி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். எல்லா மாவும் இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சிறுசா கட் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி சைஸ் கோலி அடிச்சுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. எல்லா மாவும் இந்த மாதிரி அமுத்தி எடுத்துக்கலாம் பாருங்க. பாருங்க நல்லா ரவுண்ட் ரவுண்டா வருது பாருங்க.
பாருங்க, நல்லா ரவுண்ட் ஷேப்ல பாருங்க இந்த மாதிரி வருது. பாருங்க இந்த மாதிரி எல்லாம் அப்புறம் நல்லா ரவுண்ட் ரவுண்டா வருது பாருங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் பாருங்க நல்லா சூடு இருக்குச்சு. ஆயில் சூடு இருக்குச்சுன்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, பாருங்க ஆயில் சூடு இருந்துச்சு. அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க பார்க்கவே ஒரு மேலே பாருங்க. நமக்கு தட்டை பாருங்க அப்படியே வேற லெவல்ல இருக்கு பாருங்க. கலர்ல இருந்து எல்லாமே அருமையா இருக்கு பாருங்க. நம்மளுக்கு தட்டை பாருங்க பார்த்தாலே சும்மா வேற லெவல்ல இருக்கு பாருங்க. ரவுண்டு ஷேப்ல இருந்து எல்லாமே பாருங்க நல்லா பொறுக்கு பொறுக்குன்னு இருக்கு பாருங்க. எவ்வளவு அருமையா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சும்மா வேற லெவல்ல இருக்கு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து டேஸ்டாக இருந்துச்சு. 6 லெவலில் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோ பார்ப்போம்.